நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 6 மாதம் நம்மை கிருபையாய் காத்து இந்த 7வது மாதம் முதல் நாளிலும் கூட எல்லா விதமான இக்கட்டுக்கெல்லாம் விலைக்கு மீட்டெடுத்து இந்த வேளையிலும் தேவனை ஸ்தோத்தரிப்பது நம்முடைய பெரிதான கடமையாக இருக்கிறது. அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த 7வது மாதம் இந்த முதல் நாளிலும் கூட தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை, இனி ஒரு நாட்கள் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்கும் என்கிற ஒரு கேள்விகள் நம் உள்ளத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது ஆபிரகாமையும் யாக்கோபையும் குறித்து. நாம் யோசிக்கலாம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதா யாக்கோபுக்கு சொல்லப்பட்டதா என்று சொல்லி அல்ல. இன்றைக்கு யார் ஒருவர் இந்த வேதத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்கிறோமோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் வேதவசத்தில் இருக்கிற வார்த்தைகள். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி நீங்களும் நானும் வெட்கப்படுவதில்லை, நம்முடைய முகங்கள் செத்து போவதில்லை, நாம் தோற்று போவதில்லை. காரணம் இங்கே சொல்லப்படுகிறது, ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் என்று சொல்லி. ஆம், தேவன் நம்மை மீட்டெடுத்தார். என்னுடைய ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்ததென்று சொல்லி பார்க்கிறோம். நாம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடியினாலே வெட்கப்படாதபடிக்கு வெற்றி சிறக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய முகங்கள் செத்து போகாதபடிக்கு. ஆம், அநேக நேரத்தில் சொல்வார்கள், அவங்க முகம் செத்து போயிடுச்சு சொல்லுவாங்க, அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, நம்முடைய முகம் செத்து போவதும் இல்லை. காரணம், மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையிலே தேவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த மாதம் மாத்திரமல்ல, இன்னும் இருக்கின்ற இந்த ஆண்டு மாத்திரமல்ல, இருக்கும் காலமெல்லாம் நாம் வெட்கப்படாதபடிக்கு தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து கூட இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, அவன் என் கரங்களின் செயலாகியே என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கரங்களின் செயலாக மாறும்பொழுது நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆபிரகாம் தேவனுடைய கரங்களின் செயலாக மாறி விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் இருந்தபடினாலே ஆபிரகாம் 100 வயதான போது வெட்கப்படாதபடிக்கு ஈசாக் என்கிற மகனை சாராள் மூலமாக பெற்றெடுத்ததாய் பார்க்கிறோம். அதனால் நாம் தேவனுடைய செயலாக மாற நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதமெல்லாம் தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி அவருடைய செயலாக மாற நம்ம ஒப்புக் கொடுப்போம். காரணம், நம் தேவன் நம்மை வெட்கப்படுத்தவோ நம்முடைய முகம் செத்து போகவோ அனுமதிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அடைப்போம், ஆண்டவன் மார்பில் சுரிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அடைப்போம், ஆண்டவன் மார்பில் சுரிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு படிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜன்மம் பெருகும், ஆண்டவர் வாக்கு படிக்கும். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. இனி ஒரு நாட்கள், இந்த மாதமெல்லாம் நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு, எங்கள் முகம் செத்து போகாதபடிக்கு நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். நீர் விரும்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள் தாவி. உம்முடைய விருப்பத்தின் பிரகாரமாய் எங்கள் வாழ்க்கை இந்த மாதமெல்லாம் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய செயலாக மாற எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் மூலமாக நீர் செயல்படுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.